உண்மையிலேயே மோடி படிச்சிருக்காரா இல்லையா சார்? அது எனக்கு தெரியாது. ஆனா மோடியுடைய இதுதான் அவருடைய கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டு, இதுதான் அவருடைய போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டு அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் 2014 நினைக்கிறேன் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி காமிச்சாங்க, பிரஸ்ல வந்து காமிச்சாங்க. பிளஸ் இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டியிடும் பொழுது தன்னுடைய கல்வி தகுதிகள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நிச்சயமா மோடி வந்து தன்னுடைய கல்வி தகுதியை சொல்லியிருப்பாரு. அப்போ இவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு அதை காண்பிக்கிறதுக்கு? ஏன் அதை இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து மோதிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிரான்ஸ்பரண்டா டக்குன்னு அவர் என்ன டிகிரி வாங்கியிருக்காரோ அந்த டிகிரியை காமிச்சிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா பொய்யான தகவல் கல்வி தகுதியை பற்றி கொடுத்தால் அதற்காக பதவி இழக்க நேரிடுங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய சட்டம். ஒரு மந்திரி சமயத்தில் ஹிமாச்சல் பிரதேஷோ டில்லியோ ஒரு மந்திரி அது மாதிரி வந்து பதவி இழக்க வைக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவர் வந்து கல்வி தகுதி தவறான முறையில் சொல்லியிருந்தாருன்னு. இப்ப மோடி வந்து கல்வி தகுதி தவறான முறையில் சொல்லிட்டாருங்கிற ஒரு சந்தேகத்தை இவங்க ஏன் அனாவசியமா கிளப்பிக்கிட்டு இருக்காங்க? அவருடைய கல்வி தகுதி வந்து எந்த எந்த யூனிவர்சிட்டியில எந்த இதுல பாஸ் பண்ணாரு அப்படிங்கிறது சொல்லிட வேண்டியதானே. இன்னொன்னு, ஒருவேளை அவர் தவறான தகவலை கொடுத்திருந்தால் அது மன்னிக்க முடியாத தவறு. ஏன்னா இந்த நாட்டுடைய நிர்வாகத்தையே ஒருத்தர்கிட்ட நம்பி நம்ம கொடுக்க போறோம். அவருடைய கல்வி தகுதி முதற்கொண்டு அவர் சரியா சொல்லணும்னா அவர் எதை சரியா சொல்லுவாங்க சந்தேகம் வரும். இதுவரை இதை பற்றி மோடி எதுவும் கூறவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் காட்டியிருக்காங்களே, அதுக்கப்புறம் அதுல என்ன கான்பிடென்சியாலிட்டி இருக்கு? பப்ளிக்காவே டிவி முன்னாடி காமிச்சிருக்காங்க பத்திரிகையாளர்கள்ட்ட. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அது அது அந்த இதே வந்து அந்த ஆர்டர் இவரு கமிஷனர் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதை எதிர்த்து அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதுல இவங்க ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அவங்க வந்து இது வந்து ஒரு பிரைவசியை பாதிக்கும். என்ன பிரைவசியை பாதிக்கும்? ஒருத்தருடைய கல்வி தகுதியை பத்தி கேட்க, அதுவும் அவர் நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி. அவருடைய கல்வி தகுதி எங்களுக்கு அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் இதுக்கு வந்து பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வந்து வர்றாருன்னா ஏகப்பட்ட கொயரி வரும். கார்ட்டர் வந்து அது மாதிரி தான் ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்குன்னு சொல்லி சொல்றதுக்காக 4 மைல் 5 மைல் ஓட முயற்சி பண்ணி முடியறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. அண்ட் இட் வாஸ் சீன் அஸ் எ நெகட்டிவ் திங். நம்ம நாட்டிலேயே அது மாதிரி வேணும். அதான் நம்மளுடைய கென்னடி வந்தபோது ஹி வாஸ் எ யங் மேன், ஹி வாஸ் இன் ஹிஸ் 40s. அப்படி இளைய தலைமுறை இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதே 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 காரணத்தை வச்சு சொல்றதுன்னா மோடி வந்து இன்னும் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அவர் யோகா பண்றாரு. அவர் ரொம்ப ஆக்டிவான ஒரு மனுஷன். அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து நாட்டின் நலனுக்காக செலவழிச்சால் இன்னும் சந்தோஷப்படுவோம் தான் சொல்ல முடியுமே ஒழிய அவர் ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால அவரு தேர்தலுக்காக செலவழிக்கிற நேரத்தை போல் நாட்டின் நிர்வாகத்திலும் நேரத்தை செலவழித்தால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.